Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல இப்ப பாத்தீங்கன்னா பலாப்பழ சீசன். இந்த பலாப்பழ சீசன்ல நல்ல ஜில்லுன்னு சாப்பிடுற மாதிரி ஒரு பலாப்பழ புட்டிங் தான் பார்க்க போறோம். இந்த புட்டிங் செய்யிறதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் இருந்தா போதும், ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பலாப்பழத்தை நல்லா அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா பழுத்த இனிப்பான பழம்ன்றதால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணானா அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு கடாயில சேர்த்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சு கட்டியாகாத அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், கொஞ்சம் திக்காகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சாச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நல்லா இந்த புட்டிங் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா குழியான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா வரும். நல்லா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கை வச்சு பார்த்தா இந்த அளவுக்கு கையெல்லாம் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பலாப்பழ புட்டிங் வெறும் 3 பொருளை வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பலாப்பழ சீசனுக்கு நம்ம நல்லா இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.